இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான ஜாப் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜாப்புக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க. உடனே போயிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உதவியாளர்லேயே வந்து உங்களுக்கு நிறைய போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கிளர்க்கு உண்டான வேலைவாய்ப்பும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வருது. அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு ஜாப்புக்கு ட்ரை பண்ணாலும், நீங்கள் அசிஸ்டண்ட்டுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை கிளர்க்கு ட்ரை பண்ணாலும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதில் வேக்கன்சி இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பொறுத்தவரையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 35,000 பார்த்தீங்கன்னா சேலரி வந்து இதில் கிடைக்கும். வருகின்ற 5 ஜூலை 2024 இந்த டேட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ், எலிஜிபிலிட்டி, அப்ளிகேஷன் ப்ரொசீஜர், அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்தவரையை பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ரெகுலர் பேசிஸில் இருக்கக்கூடிய வேக்கன்சி தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க. 17 வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 7 வேக்கன்சி இருக்குது. மற்றபடி இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 வேக்கன்சி இருக்குது. மொத்தம் 17 வேக்கன்சி. இதில் வந்து நீங்கள் டிப்ளமோலாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அலுவலக உதவியாளருக்கு யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி கேண்டிடேட் இவங்க அப்ளை பண்ணுற மாதிரி தான் வேக்கன்சி வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து இந்த வேக்கன்சி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து டிப்ளமோ படித்தவங்களுக்கு வேக்கன்சி எல்லாம் இருக்குது. இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்ஜினியரிங் படித்து முடித்தவங்க அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிரேடு 1க்கு வந்து 7 டிகிரி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணுறீங்க, ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 45 வயசுக்கு மேலே 35 to 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 30 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டுமே அப்ளை பண்ண முடியும். ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து 35,000க்கு மேலே தான் சொல்லியிருக்காங்க. இதில் சேலரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும் பொழுது வந்து உங்களுக்கு 1,50,000 ரூபா வரைய சேலரி வந்து இருக்குது. இதுவே நீங்கள் வந்து இன்ஜினியரிங்லேயே வந்து பி கிரேடில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 1,00,000 ரூபா சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக கையில் 1,00,000 ரூபா வரைய சேலரி வரும். இதுவே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68,000 சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. 35,000 ப்ளஸ் அலவன்ஸ்லாம் சேர்த்து 68,000 வந்து கையில் வந்து கிடைக்கும். இந்த ஜாப் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இருக்குது. இதில் வந்து மேலும் இந்த ஜாப் எப்படி சூட்டபுளாக இருக்குன்னு சொல்கிறேன்னா அலுவலக உதவியாளர் ஜாப் அப்படிங்கிறது ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு கிளர்க்கு வேலை மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்து சேலரி 68,000 கொடுக்குறாங்க. வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு கால் லெட்டர் அப்படிங்கிறது வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுற அப்ளிகண்ட்டுக்கு மட்டும் வந்து அனுப்புவாங்க, மெயில் மூலமாக அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போகும்போது வந்து அட்மிட் கார்டு, உங்களுடைய ஃபோட்டோ ஐடென்டிட்டி, நேஷ்னல் ஐடென்டிட்டி கார்டு ஏதாவது கொண்டு போயிருங்க. இதெல்லாம் இருந்தால் மட்டுமே வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து எழுத அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக வந்து கொடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் கொஞ்சம் வந்து ஹையாக தான் இருக்குது. இதில் வந்து 1,800 ரூபாலேருந்து பார்த்தீங்கன்னா 1,770 ரூபா வரைய பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் போர்ட்டல்லையே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு சில பேர் வந்து ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ் பண்ணவங்களாம் வந்து ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பேமெண்ட் கட்டுறதுக்கு டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டு, பிடிஎஃப் ஃபார்மேட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியம் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு ஸ்கேனடு ஃபோட்டோ காப்பீஸ் தான் தேவைப்படுது. அதை பார்த்துக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்டு ரிலவண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு இன்ஜினியரிங் ஜாப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து சிஸ்டம் ஒர்க் இருந்தால் இருக்கலாம், இல்லை வந்து ஓவர்சீயிங் ஒர்க் இருந்தால் கூட இருக்கலாம். மற்றபடி வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அட்மின் ஒர்க்கு தான் வந்து இருக்க போகுது. கரண்ட் எம்ப்ளாயீஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ஓசி வந்து வாங்க வேண்டியிருக்கும் உங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து, அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து. அதே மாதிரி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்ளை பண்ணுறதுக்கு 5 ஜூலை 2024 லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.